Morning Moon. பொது மதிப்பீடாளர் போனால் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் செய்வேன். ப்ரிப்பரேஷன் செய்து ஒரு 5-6 பக்கத்தில் எல்லாம் அஜெண்டா பிரகாரம் எல்லாம் எழுதி வச்சு அப்படி ஒரு 6 பேஜோட தான் போய் உட்கார்ந்து. ஆனால் இன்றைக்கு வந்த மீட்டிங் வந்து ஒன்லி பிளாங்க் பேப்பர் மட்டும் கொண்டு வந்தேன். காரணம் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த தமிழ் தண்டச்சு என்னென்னு சரி இன்றைக்கு இது ஒரு உடனடி பேச்சு ரகத்தில் தான் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு 2 பேஜில் தான் என்னுடைய நோட்ஸ் எழுதினது ஒரு 2 பேஜ். அதை வச்சு முடியாத நடக்கிறது. ஓகே, நான் என்னன்னு சொல்றது கோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் வாங்குற மாதிரி நான் முதலே ஒரு சின்ன மன்னிப்பு வைக்கணும். எனக்கு தமிழில் பேசுறது அவ்வளோதுக்கு செய்வதாது. நான் தமிழன் தான், தமிழன் தான். 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் தமிழை முடிட்டேன். அதனால் இருந்தாலும் இப்படி கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வச்சு கொஞ்சம் சொல்லுவாங்க. தமிழும் ஆங்கிலம் கலந்து வரும், ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும். இந்த சொல்வேந்த மன்றங்களில் இந்த மதிப்பீட்டு பகுதி என்றது வந்து ஒரு ரத்தோட்டம் போல ஒரு இந்த டோஸ்ட்மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க டோஸ்ட்மாஸ்டர் இவாலுவேஷன் இஸ் தி லைஃப் பிளட் ஆஃப் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். என்னதுக்கு அதை சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இந்த சொல்வேந்தர் அமைப்புகளில் இணையறதுக்கு காரணம் நாங்கள் எங்களை மேற்படுத்திக் கொள்ளணும், எங்களை இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் வர வேண்டும் என்றால் முதல்ல நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யவும். அது நீங்கள் பேச்சாக இருக்கலாம், நெறியாளராக இருக்கலாம், அல்லது மதிப்பீட்டராக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும். நாங்கள் செய்கிற விஷயத்த இன்னொரு ஆள் அங்கேருந்து பார்த்து ஒரு மதிப்பீட்டாளர் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டோஸ்ட்மாஸ்டர் யாராவது பார்த்துட்டு அவர்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அது செய்வாங்க. இப்போ அந்த ஃபீட்பேக் கிடைச்ச நான் வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்பீச்சை கொடுத்து போட்டு நான் தான் கிங்கன்ட்டு போனால் அங்கே டெவலப்பர் வர போகிறீங்க. நான் செய்ததை ஒரு ஆள் கவனித்து, தம்பி நீ இது செய்தது இந்த விஷயங்கள் நல்லபடியாக செய்திருக்கிற, இந்தந்த இடங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் முன்னேற்பாடுகள் செய்யலாம், முன்னேறலாம். ஆனால் அதுக்கு எப்படி முன்னேறது என்னென்னா, இதுதான் இந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமெண்ட் சொல்லி போட்டு அதுக்குரிய ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம போனால் தப்பு. இந்த பிள்ளை கண்டுபிடிக்கிறது வேலை ஈஸி. பிள்ளை கண்டு பிடிச்சி போட்டு அதுக்கு எப்படி அதை சரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு போடும். அதுக்காகத்தான் இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. தெரியும், மற்ற எந்த ஒரு ப்ரோக்ராமில் போனீங்கன்னாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கிடைக்காது. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் செய்து போட்டு வித்தின் 2 hours உங்களுக்கு கையில் என்ன ஃபீட்பேக் வந்து சொல்லி அனுப்புவாங்க. அதுதான் இந்த ப்ரோக்ராம், இந்த செக்மெண்ட்டு இம்பார்ட்டன்ஸ். இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு நான் செய்கிறதுக்கு வந்து நான் மட்டுமில்லை, என்னோடு சேர்ந்து மதிப்பீட்டாளர் இருக்கிறார்கள். மற்றது எங்களோட கிராமரியன் இலக்கணம், இன்றைய சொல் இலக்கண ஆசார், உபரிச்சொல் கணக்காளர், மற்றது நேர காப்பாளர். இவர்கள் 3 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள். எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை எப்படி போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், ஆல்ரெடி அனிதா சமிதா மேடம் பேசியிருக்காங்க, தம்பி சித்தார்த் சொல்லியிருக்கார். என்ன விஷயம் என்றால், இவாலுவேட்டர் என்று நாங்கள் வரைக்கல, மதிப்பீட்டாளர் என்று வரைக்கல, நாங்கள் நினைச்சது சொல்லி கூட போயிடுறோம். நாங்கள் முதலாவது நாங்கள் கணக்கெடுக்கணும், யாராவது என்னென்ன செய்யணுன்றதை குறிப்பெடுக்கணும். குறிப்பெடுத்து போட்டு அதை வந்து சொல்லிக்கல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லுவோம். என்ன சரியான வார்த்தைகளை நான் எடுக்கல என்றால் அது வந்து ஒரு செல்வேந்தரை ஒரு மன்றத்தில் எடுத்து வெளியே ஏற்றுறதுக்கு அது காரணமாக இருக்கு. இது நான் 17 வருஷம் இந்த இயக்கத்தில் இந்த மன்றங்களில் பயணிச்சு கொண்டிருக்கீங்கள, இந்த மாதிரி கனடாக்கள் நடந்தது. ஏன்னா அதை வந்து 2 பக்கத்துலையும் பார்க்கலாம். ஒன்று வந்து மதிப்பீட்டாளர்களோட தப்பு, அதைத்தான் சொல்லுவேன், அந்த சம்பந்தப்பட்ட ஆளுநர் தப்புன்னு சொல்லுவேன். என்ன காரணம் என்றால், ஒரு மதிப்பீட்டாளர் சொல்ற ஒரு விஷயம் வந்து அது நிச்சயமாக போவதில்லை. ஏன்னா அந்த மதிப்பீட்டாளர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் சொல்ல போயிருக்கேன். அதை வந்து மற்றவர்கள் வந்து சீரியஸ் எடுத்து போடக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கு மாதிரி அவனுடைய என்னுடைய ரிக்வெஸ்ட் வந்து மதிப்பீட்டாளர்களுக்கு மற்றவர்களுக்கு உங்களோட வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சொல்ல வேண்டும்.
அப்போ முதலாவது வந்து நாங்கள் முதல் பேச்சு வந்து எங்கட சொல்வேந்தர் மாணிக்கம் கண்ணையா அவர்களுடைய பேச்சு. அதை வந்து நமக்கு எடுத்து வைத்தார். எப்படி என்றால் திருநெல்வேலியில் பிறந்து தனக்கு தமிழ் வராது, அதில் கஷ்டம் அப்படின்றத சொல்லி, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த காலத்துல வந்து தினத்தந்தியில வந்து சிறுவர் மலரை படித்து தன்னுடைய தமிழ் மற்றும் புத்தக மீது கொண்ட காதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மட்டை பந்து விளையாடுவது அப்படின்னு வாழ்க்கையில ஒவ்வொரு படிப்படியா நமக்கு எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நம்ம முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையாக வைத்தார். மிக அருமையா இருந்தது. அது இல்லாம இந்த டிவி பார்க்கறது, அதுல 10வது அப்படியே இதை 10வது வகுப்புல மார்க் கம்மியா வாங்கினது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து படிப்பு மேல், அதாவது பட்டய படிப்பு எப்படி படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக எந்தெந்த ஊர்களில் நீங்க வேலை செய்வீங்க அப்படின்றத எடுத்துட்டு வந்து கடைசியா சொல்வேந்தர் மன்றத்தில் இணைந்ததையும் குறிப்பிட்டு ஓகே அழகா முடிச்சு. அது எப்படின்னா அதான் நீங்க வந்து ஒரு கடந்த காலம் நிகழ்காலம் அப்படின்ற ஒரு அமைப்பு மிக அருமையாக ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களுக்கும் விளங்கும்படி உங்களுடைய தமிழ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசுனது வந்து என் குழந்தைக்கு புரியும், அந்த மாதிரி ஒரு தமிழ்ல எளிய வகையில அருமையா நீங்க வளர்ந்தீங்க. இப்ப வந்து எந்த ஒரு பேச்சும் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நீங்க எடுத்து போட இந்த சொல்வேந்தர் மன்றம். உங்களுக்கான 2 விஷயம் என்னன்னா, முதலாவதாக நம்ம மேடை எந்து அப்படின்றத நம்ம நிர்ணயிச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த விட்டுட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறது எடுத்துட்டு போய் இதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டீங்க. அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா அதோட அங்கே நின்றுட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மேடை பயன்பாடு ஒரு இதுக்குள்ள இது பண்ணிட்டு நீங்களே வந்து அதை வந்து இது பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா? 1. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கை எப்பவுமே வந்து ஒரு பாக்கெட்லயே, ஓகேங்களா? இதை வந்து அடுத்த வாட்டி பாக்கெட்ல இருந்து கையில் எடுத்து வச்சுட்டு பேசுறேன். 3வது ஒரு விஷயம் என்னவென்றால் தயாரிப்பு. இது வந்து கண்ணி பேச்சு, இது உங்களை பற்றி தான். ஆனாலும் தயாரித்து வழங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த எதிர்காலம் இதுல வந்து நிறைய விஷயங்களை பத்தி ஒன்னொன்று நீங்க சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு. அதனால வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரிப்பரேஷன் இஸ் கீ. அதனால வந்து அடுத்த வாட்டி இந்த மேடையில் வரும்போது தயாரித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து வழங்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேச்சு அமக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய அடுத்த பேச்சு கேட்க அவளாக உள்ள அனுபவத்தை அனைவரும் முன்னால் பகிர்வது அவருடைய பேச்சு வடிவமைப்பு, முன்னுரை, பொருளுரை, முடிவுரை, இது 3மே நிறைவாக தயாரித்து வைத்திருந்தார். அவர் சொல்லும் விதம் மிகவும் எளிமையான தமிழில் அனைவருக்கும் புரியும்படியாக, சிறுவயது முதல் பெருவயது வரை அனைவருக்கும் புரியும்படியாக எளிய தமிழில் அழகாக அவர்களுடைய பேச்சை வெளிப்படுத்தினார். 3வது அவர் பேச்சாற்றலும் அழகாக சீராக இருந்தது. எங்கேயும் ஏற்றம் இருக்கும் இல்லாமல் அழகாக சீராக இருந்தது. அது ஒன்று முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதேபோல் அவர் தனக்கான மேடையை சரியாக பயன்படுத்தி கொண்டார். மேடை என்பது அவருடைய முன்னனுபவத்தை கூறுவதற்கு இது ஒரு மேடையாக அமைந்தது. அந்த மேடையை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். இருந்தாலும் 3 விஷயங்கள் தங்களுடைய பேச்சை முன்னுகொண்டு மெருகேற்றுவதற்கு நான் கொடுக்கும் 3 கருத்துக்கள். மேடையை நீங்கள் ஒருபுறமாக, கவனங்கள் ஒருபுறம் மட்டுமாக இருந்தது. சற்று அனைவரையும் கவனித்திருந்தால் உங்கள் பேச்சு சிறப்பாக இருக்கும். அதேபோல் உங்கள் மேடை பயன்பாடு குறுகிய அளவில் இருந்தது. இந்த ஒரு இடத்தில் மட்டுமே நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். உங்கள் அசைவுகள் இங்கு முன்னுரை, பொருளுரை, முடிவுரை என்று 3 பாகமாக பிரித்து இருந்தால் இன்னும் கவனங்களை நீங்கள் எதிர்க்கலாம் என்றுடைய
மூன்றாவதாக நீங்கள் பேச்சு ஆரம்பித்த முதலே உங்களோட கைகளை இப்படி நீங்கள் கைகோர்த்து இருக்கிறீர்கள். இந்த கைகோர்த்தலை நீங்கள் நீக்கிவிட்டு அந்த பேச்சில் வாற்றைக்கு ஏற்ற போல் உங்களுடைய அசைவுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கவர்னர்களை நீங்கள் உங்கள் அழைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் இந்த கூட்டம் மிக மகிழ்ச்சிகரமாக இருந்தது. தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்கள், விருந்தினர்கள், இதை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், முன்கூட்டிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆகிய நல்வாழ்த்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு தோகா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 54வது கூட்டத்தை மகிழ்ச்சிகரமாக நிறைவு செய்து வைப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் புத்தாண்டில் புதுமையான கூட்டத்துடன் புதுமையான முயற்சிகளுடன் சந்திப்போம். நன்றி. மிகவும் பெருமையாக இருக்கின்றேன். தகவல் அழைத்துக் தெரிந்து முடிந்தால் வாரம் வாரம் வந்து எனது நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் மிகவும் நன்றி அழைத்தது. நன்றி. நமது மன்ற கூட்டம் முதல் திங்கள் 3ஆம் திங்கள் நடக்கும். நாளை கிறிஸ்துமஸ் என்பதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தினோம். நீங்கள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள், பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இயல்பான தமிழே பேசிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புரியும் அப்படின்ட்டு. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் உங்களால் டைம் முடிஞ்சால் ஸ்பேர் பண்ணுவேன். நான் அங்கே வந்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் பேசுனதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பித்தேன். நம்ம தமிழ் எங்கே இப்போது கத்தாரில் நம்ம தமிழ் சங்கம், தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படை அதுக்கான பேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா அது நம்ம வீட்டிலேருந்து வருது. தமிழ்ங்கிறது முத்தமிழ்னு சொல்லுவாங்க. யாருக்காவது ஏன் முத்தமிழ்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த விவசாயிகள்லாம் முதல் மழை, இந்த கார்மேகம் சூழ்ந்து இருக்கும்போது அந்த கார்மேகத்திலிருந்து வரும் முதல் துளி மழையை முத்துளி என்பார்கள். அந்த துளியை நீங்கள் கரம் நீட்டி அத்துளியை நீங்கள் சுவைத்தால் அது அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் தமிழை முத்தமிழ் சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி எமது தமிழ் குடி என்று நம் முன்னோர்கள் தமிழ் வளனையும் தமிழ் பெருமையையும் பற்றி நன்றாக சிறப்பிக்கும்படியும் நன்றாக வெளிப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். இங்கிலீஷில் நான் சின்ன வயசில் படித்த ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூல். அங்கே நான் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இங்கிலீஷை நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கறத விட எங்கள் அம்மா எனக்கு தமிழ் அதிகமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு பாயிண்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வரும்போது, அதாவது வேறு ஸ்டேட் பசங்க அவங்களாம் என் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி நான் எங்கள் அம்மா கிட்டே போய் ஏமா நீ இவ்வளோ ஆங்கிலம் ஒழுங்காக பேசாமல் இருக்கேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு தமிழ் பேச தெரியும்ல அப்படின்னாங்க. நல்லா பேசுவோம்ப்பா அப்படின்னு. எழுதுவியா? எனக்கு அப்போ எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஃபஸ்ட்டு எழுதிக்குவா, அப்புறம் படிக்க கற்றுக்குவான். நான் 4ஆம் வகுப்பில் தான் ஆனாவனாவை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 4ஆம் வகுப்பில் தான் ஆனாவனை கற்றுக்கிட்டு நல்லா படிக்கவும் செஞ்சேன், எழுதவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்பா தமிழ் நல்லா படிப்பேன், நல்லா பேசுவேன், நல்லா எழுதுவேன்ப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்ல, தமிழ் இதுதான் தலைப்பு, நீ வந்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு முன்னாடி மட்டும் பேசிக்காமி அப்படின்னு. அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை, எனக்கு நன்றாக தெரிந்த மொழியில் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச இயலாமல் என்ற ஒரு தருணம் தமிழின் முக்கியத்துவத்தை எனக்கு உணர்த்தியது. இப்போ நம்ம காசெல்லாம் கடன் வாங்கி இல்லை பணத்தெல்லாம் கடன் வாங்கி நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சொற்களையே கடன் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் தாய்மொழிங்கிற ஒரு விஷயத்த தாய்மொழியில பகிர்ந்து கொள்ள முடியாம ஆங்கில சொற்களை கடன் வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழின் நிலைமை. இப்படி ஆங்கில பேச்சாளர்கள், வடமொழி பேச்சாளர்கள் இவர்கள் எல்லாம் தமிழின் மீது மிகுந்த அன்பை கொண்டு தமிழை ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? என் குழந்தை நாளைக்கு அம்மா அப்பா என்று சொன்னால் நான் பெருமைப்படுவதா, இல்லை டாடி மம்மி என்று சொன்னால் நான் பெருமைப்படுவதா? என்னைக்கே உங்க குழந்தை வந்து டாடி மம்மி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அன்னைக்கே தமிழ் உங்களிடமே தமிழுக்கான அருமையும் அதோட வேல்யூ இழந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சொற்களை தெரிஞ்சுங்க. தமிழோட மேம்பாட்டுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுதோ இல்லையோ, நீங்க புதுசா ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க கவிதை எழுதினாலும் சரி, அதுவும் நீங்க உங்களால முடிஞ்சது, தமிழின் வளர்ச்சிக்கு உங்களால செய்ய முடிஞ்சது. தமிழ் வந்து எத்தனை, நான் ஒரு கொஸ்டினா வைக்கிறேன் உங்களுக்கு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழ் எத்தனை நாடுகளில் நேஷனல் லாங்குவேஜ்? யாராச்சும் நேம் பண்ண முடியுமா? மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, கனடா. ஆமா மொரீஷியஸ்லயும், ஆமா மொரீஷியஸ்ல வந்து ரூபாய் நோட்டுகள் இருக்கு. ஆமா, இந்த 6 மொழிகள்லயும் தமிழ் வளர்ந்துட்டு இருக்கு. நம் தாய்மொழி தமிழ் இந்தியால அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆமா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தமிழை வளர்த்துங்க, தமிழ் பேசுங்க. தமிழ் பேசுறது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்களா சொற்பொழிவுகள், இதையும் மாற்றி தமிழை மேம்படுத்தும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். Morning Moon.